தொலைக்காட்சிக்கு கூப்பிட்டேன். பட் அப்போ வர முடியல. ஒரு முக்கிய வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால வர முடியல. பட் அதை தாண்டி அதான் சொல்லுவாங்கல்ல, திறமைகள் இருந்தால் எவ்வளோ பெரிய கதவை உடச்சிட்டு வருவாங்க. அதை தாண்டி உடச்சிட்டு வருவது தான் ராமராஜி. அதனால ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்குறான். இப்போ நீங்கள் அந்த பார்த்த ஆத்தாடி என்னோட கூட வந்து நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி காரில் எங்களுக்கு வந்து ஆம்னி வேனில் 7 பேர் சேர்ந்து மதுரை டு நாகர்கோவில் போகிறோம். 1500 ரூபா சம்பளம் வச்சுக்கோங்களேன் 7 பேருக்கு. அன்னைக்கு தான் தீபாவளியே. 7 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பாட்டை பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். அந்த பாடல் தான் அன்னைக்கு விளையாட்டா சும்மா பண்ணது. அதுதான் இன்னைக்கு வந்து இவருக்கு இவ்வளவு பெரிய மேடையை கொடுத்துருக்குன்னா அந்த பாடல் தான். அந்த பாடல் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அண்ணா ஒரு மனசில் வச்சு சொல்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஆத்தாடி என்னோடலாம் நாங்கள் அப்படி ஜாலியாக பாடின ஒரு பாட்டு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அந்த பாடல் தான் எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ். ஆத்தாடி என்ன உடம்பி எங்கே வச்ச உடம்பி ஐ பொண்ணால் செஞ்ச உடம்பி அடையாளம் சின்ன தடும்பி போதி பாட எப்போதி விளையாட ஆத்தாடி ஆத்தாடி என்ன உங்க வாய்ஸ் வெளியே வரதுக்காக என் வாய்ஸ் உள்ள போகுது. சும்மா பாட்டை மறந்துட்டு நான் அப்படி உங்கள்கிட்ட திருப்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. பக்கத்துல அமர்ந்து இருக்கு. சல சல சலக சேல சல 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 சலக சேல சல 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 சல. அப்புறம் நான் மெலக் மெலக் மெக்க மதா மெலக் மெலக். உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ போத்திக்கோ. மாமி தோடலே மச்ச போல ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ. அடடா அண்டா துண்டே இடுப் இடுப். அடடா பத்திக்கு சின்ன நிறம். இந்த பூத்து குடுக்கிற ரந்தவனம் ஆஹா கொட்டின் நடிகை வீழ்ச்சி. அடடே அதை இடம் வந்திருக்கிற மக்கள் கூட்டம் பார்க்கின்ற பொழுது இவற்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது என் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? நதியோரோ நதியோரோ நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியம் நாடுகிற நாடந்த ஆனந்தம் என்று சொல்ல நதியோரோ. ஓகே, தேங்க்யூ. இல்ல இந்த மாதிரி கரகாட்டத்துல எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, கரகாட்ட கலைஞர்கள் மேடை கலைஞர்கள் எப்படி பண்ணுவாங்க, இதை நாங்க லைவா பண்ணிக்கிட்டே இருப்போம். மேடையில பேசும்போது அப்படிலாம் பேசுவோம். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள் ரோபோஜி. தேங்க்யூ ரோபோஜி. என்னம்மா என்ன வேலை வாங்குறது? பாட்டு பாடினியா? நான் பார்க்கலையா? என்ன வழி அடி என்ன வழி தொலைத்து விட்டேன் எந்தையிடம் அது தொலைத்த இடம் அந்த இதயம் மறந்து விட்டேன் உந்தன் கால் குடிசில் அது தொலைந்ததென்று உங்கள் காலடி தேடி வந்தேன். அப்படி ஒரு பாட்டு அதை யாரோ பார்த்துருக்காப்புல அதை கேட்குறாங்க. தெரியல எவ்வளவு நோட் பண்றாங்க பாருங்க. நோட் பண்றாங்க. என்ன வழி அடி என்ன வழி அப்படி இருந்துதான் வச்சுங்களேன். அடுத்த பிளைட்ல பிடிச்சிக்கிறேன் போயிட்டு அது ஒண்ணு இஷ்டம்யா. நான் சொல்றேன் ஜட்ஜ் சும்மா எக்ஸாம்பிள் கரெக்டா. ஓகே, நீங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டேன். இல்ல நான் முதல்ல சொன்னது இன்னைக்கு வந்து அவர் வாங்கறத பேசுறியா? ஆர்கெஸ்ட்ரால முத எடுத்த உடனே ஒரு வாய்ஸ் வரல மேடையில் ஏறின உடனே. இதெல்லாம் நான் எப்ப பண்ணேன் நீங்க சொல்றீங்க? நான் பார்த்துருக்கேன் சார். எங்களை அணுக வேண்டிய முகவரி ஏதோ ஒரு நடன குழுவா இருக்கட்டும், ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கட்டும், அட்ரஸ் மட்டும் சொல்றேன். ஹலோ 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 கும்மி கும்மி நான் ஜல்லிக்கட்டா நடக்குது சிரிக்கிற ஒய்யால. ஹலோ ஹலோ எல்சி அரங்க மேடையில் இன்னும் ஒரு சில மனிதர்கள் நீங்கள் அவர்களுடன் ஏற்பட்டு கொண்டிருந்த ரோபோ சங்கர் அவர்களின் நடன நாட்டிய நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில மனிதர்களில் எங்களை அணுக வேண்டிய முகவரி நம்பர் 7 கப்பல் விநாயகர் காம்ப்ளெக்ஸ். நம்பர்
நம்பர் 7 நம்பர் 7 கற்பக விநாயகர் காம்ப்ளெக்ஸ் தெரு கே புது மதுரை 70. ஒழித்த பாடல் இறைவனுக்காக, இனி வரும் பாடல் உங்களுக்காக. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு அண்ணே எக்கோ கட் பண்ணுங்க, நான் ரொம்ப கோபம் ஆகிடுவேன். ஓகே, நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ.